இந்திய ரயில்வே தொழிற்சங்கங்கள் இடையேயான அங்கீகார தேர்தல் இன்று காலை துவங்கியது. இதில் தெற்கு ரயில்வேயில் சதர்ன் ரயில்வே மஸ்தூர் யூனியன், காங்கிரஸ் சதர்ன் ரயில்வே எம்ப்ளாயீஸ் சங்கம், பாஜக தட்சிண ரயில்வே கார்மிக் சங்கம், மார்க்சிஸ்ட் தட்சிண ரயில்வே எம்ப்ளாயீஸ் யூனியன் உட்பட 4க்கும் மேற்பட்ட சங்கங்கள் போட்டியிடுகின்றன. தெற்கு ரயில்வேயில் 80,000 ஊழியர்கள் உட்பட நாடு முழுவதும் 12 லட்சம் ஊழியர்கள் ஓட்டளிக்க உள்ளனர். அங்கீகார தேர்தல் இன்று துவங்கி டிசம்பர் 6ஆம் தேதி வரை நடக்கிறது. மதுரை கோட்டத்திற்கு உட்பட்ட மதுரை, திண்டுக்கல், பழனி, கோயில்பட்டி, விருதுநகர், தூத்துக்குடி, காரைக்குடி, மானாமதுரை, மண்டபம், புனலூர், ஆண்டிப்பட்டி, புதுக்கோட்டை உள்ளிட்ட 17 இடங்களில் பூத்துகள் அமைக்கப்பட்டன. ஒவ்வொரு பூத்திலும் ஒரு தேர்தல் அதிகாரி, 2 உதவி தேர்தல் அதிகாரிகள், உதவியாளர் என 6 சங்கங்களைச் சேர்ந்த பூத் ஏஜென்ட்டுகள் நியமிக்கப்பட்டனர். காலை 8 மணிக்கு ஓட்டுப்பதிவு விறுவிறுப்பாக துவங்கியது. ஊழியர்கள் ஆர்வத்துடன் வந்து ஓட்டளித்தனர். மாலை 6 மணி வரை ஓட்டுப்பதிவு நடைபெற்றது. என்னோட 26 வருஷம் இப்போது சர்வீஸ் தொடங்கியிருக்கு எனக்கு. இது எங்கள் தொழிற்சங்கத்துக்குரிய அங்கீகாரத்துக்கான தேர்தல். இது 5 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும். கடந்த தேர்தல் 2013 நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் நடக்குது. ஒரு ரயில்வே ஊழியனா என்னோட ஓட்டை போட வந்திருக்கிறேன். இப்போ ஓட்டுப்பதிவின் போது ஊழியர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அடையாள அட்டை, ஆதார் கார்டு, மருத்துவ அடையாள அட்டையை காண்பித்து ஓட்டு போட்டனர். இது 5 இயர்ஸ் ஒன்று. இது என்னோட ஃபஸ்ட்டு ஓட்டிங். இது ஜாயின் பண்ணி தான் ஃபஸ்ட்டு எனக்கு. இல்லை, அதே ஃபீல் தான் இதுலேயும் இருக்குது. அது கொஞ்சம் ரொம்ப ஃபுல்லாக ஆல்ரவுண்டில். இது யூனியன் எலெக்ஷன்ற போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். ஓட்டுப்பதிவு முடிந்து ஓட்டுப்பெட்டிகள் மதுரை கோட்ட RPF அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. திருவனந்தபுரம், பாலக்காடு, திருச்சி, சேலம், சென்னையில் அந்தந்த கோட்ட RPF அலுவலகங்களில் ஓட்டுப்பெட்டிகள் பாதுகாக்கப்படும். யூனியன் எலெக்ஷனுக்காக எங்களோட ஓட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம், பெர்மிஷன் கேட்டுட்டு. இது 5 இயர்ஸ் ஒன்ஸ் இந்த எலெக்ஷன் நடக்குது. இது ரொம்ப எதிர்பார்த்து பார்ப்போம். எக்ஸைட்டடாக தான் இருக்குது. ஓகே. தபால் ஓட்டு செலுத்த தகுதி பெற்றவர்களுக்கு அந்தந்த கோட்ட அலுவலகம் மூலம் படிவங்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் முதன்மை தலைமை பணியாளர் அதிகாரி அலுவலகம், சாந்தோம், சென்னை என்ற முகவரிக்கு தபால் மூலம் அல்லது கோட்ட அலுவலகங்களில் இதற்காக வைக்கப்பட்டுள்ள பெட்டியில் நேரடியாக டிசம்பர் 6ஆம் தேதி மாலை வரை தங்கள் ஓட்டுகளை பதிவு செய்யலாம். டிசம்பர் 12ஆம் தேதி காலை 8 மணி முதல் ஓட்டுகள் எண்ணப்படும். மாலை 5 மணி அளவில் ரிசல்ட் வெளியிடப்படும். இத்தேர்தல் 11 ஆண்டுகளுக்கு பின் நடைபெறுவதால் ரயில்வே ஊழியர்கள் மற்றும் பெண் ஊழியர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் ஓட்டளித்தனர்.